நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குக்கோட பிரசன்ட்ல வெளிவந்த கரோலோ பியார்னு சொல்லிட்டு வெப் சீரிஸோட பார்ட் 3 தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நான் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோக்கு நீங்க நல்ல வரவேற்பு கொடுத்ததால இந்த வெப் சீரிஸ் நான் கண்டினியூ பண்றேன். ஓகே गाइस, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல இப்ப அந்த ரூமுக்குள்ள பார்த்தனா நம்ம ஹீரோனி அவரோட லவர் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த ராஜேஷ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எங்க சித்தப்பா பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனியோட லவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ரொம்ப சின்சியராகவும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப என்னோட நிலைமை என்ன வருது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீ பயங்கர ரொமான்டிக்கா பேசுறதா நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நீ இல்லைன்னா நான் செத்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, சரி அப்பனா என்னை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி என் கூட நீ வாழு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோடனே அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு முடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோனி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இப்ப தெரியுதா கூப்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணா எவ்வளவு கஷ்டம்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். உடனே அவள் லவர் என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ண போறவளுக்கு நீ என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் லவரும் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, உன் தங்கச்சி சோனி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, அவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ண போறன்னு சொல்லிட்டு. உடனே இவன் என்ன சொல்றானா, நீ அதை நம்பாத, எங்க அப்பா என்னை பயங்கரமா பயம்புத்தி அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு என்னை மிரட்டியிருக்காரு, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப நீ உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு கல்யாணமும் பண்ணிப்பா, என்னையும் கூப்பிட்டு வந்து சைட்ல மேட்ரும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்கறான். உடனே நம்ம ஹீரோனி என்ன சொல்றான்னா, சரி நான் வரேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவ போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்றான்னா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம கூட வருவாளா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்ப ரூம்குள்ள பார்த்தனா அந்த ராஜேஷை காட்டுறாங்க. அவனை பார்த்தா எல்லா இடமும் போட்டு கட்டி வச்சிருப்பானுங்க. இதே இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அம்மா என்ன பண்றாங்கன்னா, கையில சாப்பாடு எடுத்துட்டு அவங்க கிட்ட வராங்க. வந்தவங்க அவனோட வாய்க்கிட்ட அவுத்த உடனே அவன் என்ன கேட்கறானா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நீ எங்க என்ன கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நம்ம எல்லா விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்ப ராஜேஷ் ஹீரோனி அம்மாட்ட என்ன கேட்கறான்னா, என்னை எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி இங்கிருந்து தப்பிக்க வையன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்ப நீங்க தப்பிச்சு போனா இங்க வேற ஒரு பிரச்சனை ஆயிடும், நான் சொல்றதை கேட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னே. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நீ சொல்றது கேட்டு நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே நம்ம ஹீரோனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, ராஜேஷோட காதலை பற்றி ஏதோ ஒன்று சொல்றாங்க. உடனே அவன் என்ன கேட்கறான்னா, நீங்க சொல்றது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவளும் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே அவனும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இப்ப இவன் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம ஹீரோனோட அம்மா கிளம்ப போகும்போது இவன் கூப்பிட்டு என்ன கேட்கறான்னா, உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோனிடாமோ என்னன்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், கீழே குனிஞ்சு அவன் காட்டுறான். உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சில வேலைகள்லாம் பண்ணி விட்டுட்டு இப்ப அவங்க கேட்கறாங்க, உனக்கு இப்ப திருப்தியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு, இப்படியே செத்தலாம் போல இருக்கு, ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப அடுத்த நாள் காலையில விடுதுங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ஹீரோனோட சித்தப்பா என்ன பண்றாருன்னா அந்த ராஜேஷோட கட்டை அவுக்குறாரு. கூட அந்த ஊர்காரனும் இருக்கான். இப்ப அந்த சித்தப்பா என்ன சொல்றான், நீ என்னோட வீட்டோட மானத்து மேலே கை வச்சிட்ட, நான் இப்ப நினைச்சா கூட உனக்கு கண்டுத்தனமா வெட்டி இந்த ரோட்லயே கடைச முடியும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், உனக்கு ஒரு வழி இருக்கு, இந்த வீட்டோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இங்கே இருக்கணும், இதுதான் உனக்கு இருக்கிற ஒரே வழி, அப்படி இல்லைன்னு நீ சொன்னா உன்னால உன் ஊருக்கு என் ஊருக்கும் பெரிய சண்டையா நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல அந்த ஊர்க்காரர் என்ன சொல்றாருன்னா, இதை நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தாண்டா ஆகணும், அப்படி இல்லைன்னா உன்னால உன் ஊர்ல நிறைய பேர் சாக வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த ஆளும் சொல்றாரு. உடனே ராஜேஷ் சொல்லனா, கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்கிறேன், இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். அந்த பீஸ்மோன என்ன சொல்றானா, அதாவது அந்த பக்கத்து இருக்கிறான், அவன் என்ன சொல்றான், என்ன சின்னதா வரனதுக்கு இவன் ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே சரி விட்றா, என்ன இருந்தாலும் இவன் நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன சொன்னா, சரிடா நீ இங்கே இரு, நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகும்போது இப்ப அந்த சித்தப்பா என்ன சொன்னா, இருந்தாலும் என் அண்ணன் பண்ணிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அந்த கல்யாணத்தை பத்தி அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாம் போன பிறகு உள்ள அந்த ராஜேஷ் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் நினைச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரோட்ல பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய லவர் என்ன பண்றா, பைக்ல வந்துட்டு இருக்காருங்க. இதே நேரத்துல அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பைக்ல இடிச்ச மாதிரி நிப்பாட்டிட்டு உனக்காக ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு இவர் என்ன சொல்றா, என்னடா விஷயம் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு.
இப்ப இவன் என்ன சொல்றானா, உன்னுடைய லவ்வருக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போதுரா, அந்த விஷயத்த தான் உனக்கு சொல்லணும் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவன் ரொம்ப கூலா என்ன சொல்லானா, என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அவனை சொன்னா, சீக்கிரமா போய் தடுத்து நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிடுறான். டேய், தடுத்து நிறுத்துற அளவுக்குலாம் எனக்கு தெம்பெல்லாம் கிடையாது, எங்க அப்பா பத்தி தான் உனக்கு தெரியுமே, பயங்கரமா கோக்காரு. சரி விடு, கல்யாணம் பண்ணிட்டு அவ எங்கன்னா போயிட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோனோட லவ்வரும் சொல்லிடுறான். உடனே அவரோட ஃப்ரெண்டு, உனக்கு தெம்பு இருந்தா போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, இல்லைன்னா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவனு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஈவினிங் டைம்ல அங்க கல்யாணம் நடக்குதுங்க. இப்ப அந்த பீஷர் என்ன சொல்றாருன்னா, அவங்க சித்தப்பாட்ட, என்னப்பா கல்யாணம் ரொம்ப நல்லா நடக்குது போல அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவங்க சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீதான்டா, உனக்கு தானே நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நன்றி சொல்றாரு. அதுக்கு இந்த பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, டேய் என்னடா என்னை பிரிச்சு பேசிட்டே இருக்க, உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான்டா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த சித்தப்பா என்ன பண்றாருன்னா, நேரம் நம்ம ஹீரோயின்கிட்ட போயிட்டு, ஏமா நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், அதை நீ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நீ புரிஞ்சுப்ப, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னுட்டு அவங்க சித்தப்பா சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோனியை அவங்க சித்தப்பா பார்த்து லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்க அவங்க சித்தப்பாட்ட, சித்தப்பா நீங்க இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக தானே இந்த கல்யாணம் பண்றீங்க, நானும் இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பாட்ட இவ சொல்றான். உடனே இந்த சித்தப்பா, நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உடனே ஹீரோனியோட அம்மா என்ன பண்றாங்க, வாங்க நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நைட் டைம் தாங்க காட்டுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் பார்த்தோன்னா பயங்கரமாக அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். அங்கே ஒரு பொண்ணு அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. அதே டைமுக்கு உள்ள ராஜேஷ் போகிறாரு. போனவர் அந்த பொண்ணை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து அங்கே செம்மையாக மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதே டைமில் வெளியில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய லவர் நம்ம ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனி வெளியே வந்த உடனே இப்போ அவன் என்ன சொல்கிறான், ஹீரோனை பார்த்து, சீக்கிரவா உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லி தான் நான் வந்துட்டு இருக்கேன், உனக்காக என்னோட வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனை பார்த்தா ஸ்லோ மோஷன்ல கையில ஒரு தம்மா பற்ற வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோனி அவனை பார்த்து என்ன கேட்கறானா, ஏன்டா அறிவு கட்டனே ஜன்னல் கிட்ட நின்றுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்னைக்கு முதல் இரவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவரும் கேட்கறான். இப்ப அவன் என்ன கேட்கறானா, அம்மா நீ வெளியில நிக்கிறனா உன் புருஷன் கூட உள்ள யார் மேட்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் லவரும் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரை காப்பாத்தலான்னு முயற்சி பண்றானோ அவங்க தான் உள்ள மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உள்ள பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா தாங்க உள்ள மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ராஜேஷும் ஹீரோனுடைய அம்மா பண்ற மேட்டர் சீன்ஸ் இதுல வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. உடனே நம்ம ஹீரோனியும் அவனோட லவர் பக்கத்துல உட்காந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதோட இந்த வெப் சீரிஸோட சீசன் 1 கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதோட அடுத்த சீசனையும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வெப்சீரிஸோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க மட்டும் பாருங்க. முக்கியமாக 18 வயசுக்கு மேலே உள்ள மட்டும் பாருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ guys.